ஸ்டடீஸ் இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஜேஇ மெயின்ஸ் ஜாயின் செஷன்ஸ் எல்லாருமே எக்ஸாம் எழுதினாங்க. அவங்களுக்கு பர்டிகுலராக ஆன்சர் கீயும் ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் கீக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக இந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஏதாச்சும் என்டிஏ கொஷின்ஸை தவறுதலாக கொடுத்துருக்காங்களா, இல்லை ஆன்சர் கீ தவறுதலாக கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ போனஸ் மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த போனஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் எத்தனை கொஷின்ஸ்க்கு போனஸ் மார்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11 கொஸ்டின்ஸ்க்கும், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 கொஷின்ஸ்க்கும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 கொஷின்ஸ்க்கும் கொஷின் வந்து உங்களுக்கு தவறுதலாக இருக்கலாம், இல்லைன்னா ஆன்சர் கீ வந்து தவறுதலாக இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், அதுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவரிஸ் என்னன்னு கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து 11 கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்டிஏ வந்து அவங்களோட கொஷின்ஸை வந்து தவறுதலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எந்தெந்த கொஷின்ஸ்க்கு வந்து தவறுதலாக கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ஸையோ இல்லைன்னா ஆன்சரையோ அப்படிங்கிறது 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 மார்னிங் ஷிஃப்ட், இதோட கொஸ்டின் ஐடி இது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஐடிக்கு அவங்க வந்து என்டிஏ என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 is true but the statement 2 is false அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஆன்சர் வந்து தவறுதலான ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் 2, இதில் வந்து இந்த கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த ஆன்சரில் ஏதாச்சும் ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. பட் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டிஏ தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பட் இந்த தேர்ட் ஆப்ஷன்ஸ் வராது. உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து போனஸ் மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஜான் 23 மார்னிங் ஷிஃப்ட், இதோட கொஸ்டின் ஐடி இது. இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க என்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4th ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த 4th ஆப்ஷன்ஸ் வராது. இது வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு சால்வ் பண்ணவே முடியல. பட் அன்சால்வபிள் கொஸ்டின்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து போனஸ் மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் 23 உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் 1, இதுதான் கொஸ்டின் ஐடி. இதுக்கு பர்டிகுலராக நியூமெரிக்கல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த கொஷினே தவறு. இந்த கொஷின் தவறாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு போனஸ் மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் 24 ஷிஃப்ட் 1, இது வந்து கொஷின் ஐடி. இதில் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து என்டிஏ வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 48ன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த கொஷின் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால் இது வந்து போனஸ் கொஷின்ஸாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து ஜான் 28 மார்னிங் ஷிஃப்ட், இதில் கொஷின் ஐடி இது. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா என்டிஏ கொடுத்துருக்கிறது வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து 4 வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை, 0 தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது வந்து ஆன்சர் வந்து தவறு. ஸோ உங்களுக்கு போனஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜான் 28 உங்களுக்கு வந்து ஈவினிங் ஷிஃப்ட், இதில் வந்து பாசிபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கரெக்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த ஆன்சருமே கரெக்டாக தான் வரும் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்குமே ஆன்சருக்கு சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு போனஸ் மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜான் 29 ஷிஃப்ட் 1, இதில் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஸ்டின் ஐடி இது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டிஏ வந்து இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இன்கரெக்டாக இருக்குது. அதனால இதுக்கு போனஸ் மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா ஜான் 29 ஷிஃப்ட் 2, இது கொஸ்டின் ஐடி இது. இதுக்கு வந்து ப்ராப்பராக என்ன ஆன்சர் வந்திருக்கு என்டிஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா A is false but R is true அப்படின்னு 4th ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா both A and R
போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் என்டிஏ வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சராக கொடுத்துருக்காங்க கரெக்ட் ஆன்சராக. பட் வந்து அது தவறுதலான ஆன்சர். இதுக்கு வந்து போனஸ் மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து ஜான் 29 ஈவினிங் ஷிஃப்ட்டு உங்களுக்கு கொஷின் ஐடி இதுக்கு வந்து 77 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் 77 வராது, 7700 அப்படின்னு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக இந்த ஆன்சரு. ஸோ இதுக்கு வந்து போனஸ் மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜான் 22 ஈவினிங் ஷிஃப்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷின் ஐடி இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நியூமெரிக்கல் பேஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 8ன்னு வந்து என்டிஏ கொடுத்துருக்காங்க. பட் வந்து 2 ஆன்சர் வரும். இது என்ன அப்படின்னா 8,6 2 ஆன்சர் வரும். 8ம் வரும் 6ம் வரும் அப்படிங்கிறது தான் சொல்யூஷன்ஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து ஜான் 28 மார்னிங் ஷிஃப்ட்டு இதுக்கு கொஷின் ஐடி ஸோ இதில் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்டிஏ வந்து இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் வந்து 2 ஆன்சர் வந்து கரெக்டு. அது எதுனா 2 and 4 இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் 28 மார்னிங் ஷிஃப்ட்டு இதோட கொஷின் ஐடி ஸோ இதில் வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 and 1 தான் ஆன்சர் வந்து என்டிஏ கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா வந்து 4 and 3 இதுதான் ஆன்சர் வரும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஜான் 28 உங்களுக்கு ஈவினிங் ஷிஃப்ட்டு உங்களுக்கு கொஷின் ஐடி இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆன்சர் தான் வந்து ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த ஆன்சர் வந்து ராங்கு. ஸோ இதுக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சருக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு போனஸ் மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு கொஷின்ஸ் தான் உங்களுக்கு தவறுதலாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் 29 ஈவினிங் ஷிஃப்ட்டு இதோட கொஸ்டின் ஐடி ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்டிஏ கொடுத்துருக்குது 3ன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சர் வந்து தவறு. இதுக்கு வந்து போனஸ் மார்க்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து போனஸ் மார்க்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே என்டிஏ தரப்பில் அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த எல்லா கொஷின்ஸ்க்கும் போனஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். இதில் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக எந்தெந்த கொஷின்ஸ்க்கு தவறுதலாக இருக்கோ அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் தவறுதலாக இருக்குது அப்படின்னா அந்த ஷிஃப்ட்டில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்களோ அத்தனை பேருக்குமே அந்த கொஷினுக்கு உண்டான போனஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே எப்போ தெரியும் அப்படின்னா என்டிஏ வந்து ஃபைனல் ஆன்சர் கீ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க February 12 அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் கீ பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாகும். Thank you for watching. Bye-bye.